குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 926. சிவத்துக்கு பொருந்திய இடம். சூழ தலையினில் தோற்றிடும் சக்தியும் சூழ தலையினில் சூழும் ஓங்காரத்தால் சூழத்து இடைவெளி தோற்றிடும் அஞ்செழுத்து ஆலப்பதிக்கும் அடைவது வாமே. ஆலப்பதி அப்படின்னா பார்க்கடலில் எழுந்த நஞ்சை உண்ட சிவபெருமான். சூலத்தலை அப்படின்னா சூலத்தின் நுனியில், சக்தி அப்படின்னா ஹ்ரீம் அதாவது சக்தி பீடம். முன்பு சொன்னபடி இடப்பட்ட சூலத்தின் முடிவில் சக்தி எழுத்தான ஹ்ரீம் என்பதை எழுத வேண்டும். சூலத்தை சுற்றி வளைந்து ஓ என்பதை எழுத வேண்டும். சூலங்களுக்கு இடைவெளியில் 5 எழுத்தை எழுத வேண்டும். இதுவே சிவபெருமானுக்கு பொருந்திய இடமாகும். பாடல் 927. சக்கரத்தில் மேலும் அமைக்கும் முறை. அது ஆம் அகார இகார உகாரம். அது ஆம் எகார ஒகாரம். அது அஞ்சாம். அது ஆகும் சக்கர வட்டம் மேல் வட்டம். பொது ஆம் இடைவெளி பொங்கு நம் பேரே. அகார இகார உகார எகார ஒகாரம் அப்படின்னா அ இ உ ஏ ஓ என்பன. நம் பேரே அப்படின்னா நம் திருப்பெயரான சிவ சிவ. அந்த திருவைந்தெழுத்தே ஆ இ உ ஏ ஓ ஆகிய 5ஆம். இவற்றை சக்கர வட்டம் மீது இடைவெளியில் எழுத வேண்டும். அவற்றை சூழ நம் பேரான சிவசிவ என்ற எழுத்துக்களை வட்டமாய் சூழ்ந்திருக்கும்படி அமைக்க வேண்டும். சூலங்களின் இடைவெளியில் அ இ உ ஏ ஓ எழுதி அவற்றை சூழ ஒரு வட்டம் அமைத்து சிவ சிவ அமைக்கலாம். பாடல் 928. சம்பத்தை தரும் சக்கரம். பேர் பெற்றது மூல மந்திரம் பின்னது சேர்வுற்ற சக்கர வட்ட சந்தியில் நேர் பெற்று இருந்த இடம் நின்றது சக்கரம். ஏர் பெற்று இருந்த இயல்பு இது ஆமே. குற்றெழுத்துக்களான உயிர் வழுக்கம் அடைத்த பின்பு புகழ் பொருந்திய மகா மனுவாகிய சிவ சிவ என்பதை அடைக்க வேண்டும். இங்கனம் இடைவெளி இல்லாமல் மேல்வட்டத்தில் அமைக்க சக்கரம் அமைய வேண்டிய முறைப்படி அமைந்துவிடும். இதுவே சம்பத்தை தரும் சக்கரம். இம்முறைப்படி சக்கரம் அமைத்து வழிபட்டால் சம்பத்து உண்டாகும். பாடல் 929. ஐம்பூத தானங்களில் தியானம். இயலும் இம்மந்திரம் எய்தும் வழியின் செயலும் அறிய தெளிவிக்கும் நாதன். புயலும் புனலும் பொருந்து அங்கி மண்வின் முயலும் எழுத்துக்கு முன்னா இருந்ததே. முன் கூறப்பட்ட சக்கரத்தில் 5 அடுக்காக நடைபெறும் 5 எழுத்து. அவ்வாறு அமைவதில் ஏற்படும் யோக செய்கையையும் குருநாதன் விளக்கியுள்ளான். நிலம் நீர் தீ காற்று வான் என்ற 5 பூதங்கள் நம் உடம்பில் உள்ளன. அவற்றின் இடம் நிலம் மூலாதாரம், நீர் கொப்புள், தீ ஹிருதயம், காற்று கழுத்து, வான் புருவ நடு. இத்தகைய 5 இடங்களில் யோக செயல் 5 முறை மாறி மாறி நடைபெறுவதற்கு 5 அடுக்காய் நின்று உதவும் குருநாதன் சிவபெருமான். எழுத்து திருவைந்து எழுத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் முன்னா அப்படின்னா காரணமாய் முன்பு சொன்னபடி அமைக்கப்படும் திருவம்பல சக்கரத்தில் நிலம் முதல் வான் வரை சொல்லப்படும் பூதங்கள் 5னுக்கும் உரிய லா வா ரம் யா ஆ ஏற்ற இடத்து அமைத்தல் வேண்டும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 930வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.